திருவம்பாவையின் 8வது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க உள்ளோம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர், யாவர் மற்று அறிவார் என்று தொடங்கும் இந்த பாசுரமானது மாணிக்கவாசகர் சிவபெருமானின் பெருமையை பற்றியும் அவர் நம்மை ஆட்கொண்டு அருளுவதை பற்றியும் அழகாக திருப்பள்ளி எழுச்சியாக வைத்துள்ளார். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே என்று கூறினார் அல்லவா? அப்படி முற்காலத்தில் இருந்தே முதல் நடு இறுதியும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது எது முதல், அதற்கு அடுத்தாற்போல் நடுவாக இருப்பது எது, முடிவு எது என்று நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட முதல் நடு இறுதியும் ஆனாய், இந்த மூன்றுமாக நீ விளங்குகிறாய், இந்த மூன்றுமாக சிவபெருமானே நீ விளங்குகின்றாய். மூவரும் அறிகிலர், பிரம்மா, திருமால் மற்றும் உருத்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரும் சிவபெருமானின் பெருமையை பற்றி அறியார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி குறிப்பிடும்போது பந்தனை விரலி என்று அம்பாளை கூறுகிறார். பந்தை அணைத்து இருக்கக்கூடிய திருக்கரங்களை கொண்ட அம்பாள் உன்னோடு காட்சி தருகிறாள். பந்தனை விரலி நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளினாய் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பந்தை அணைக்கின்ற திருக்கரங்களை கொண்ட அம்பாளானவள் உன்னோடும், அதே சமயத்தில் அடியார்களானவர்கள் குடிசைகளில் வசித்து இருக்கக்கூடிய அவர்களை நீயாகவே தேடி சென்று அருளுவதாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட உன்னை பற்றி நாம் அடியார்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, சிவபெருமான் செக்கச்செவேல் என்று தழல் போன்ற அனல் போன்ற உருவத்தை உடையவன். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி, அப்படி உன்னுடைய திருமேனியை ஒருபுறம் காட்டிவிட்டு திருப்பெருந்துறை கோயில் இதுதான், இங்குதான் உள்ளது என்று அடியார்களுக்கு அருள்வதற்காக இப்படிப்பட்ட இந்த அருமையான தலத்தினையும் காட்டினாய். ஒப்பற்ற இறைவன் அல்லவா நீ, ஒப்பற்ற கருணை கடல் அல்லவா நீ, அந்தரன் ஆவதும் காட்டி ஆண்டருள் என்று கூறுகிறார். மாணிக்க வாசகருக்கு குரு வடிவாக காட்சி தந்திருக்கிறார். அந்த விஷயத்தை இந்த பாடலில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். அப்படி அந்தனின் முகமாக இங்கே சிவபெருமானவர் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு அருளிய தலம் இந்த திருப்பெருந்துறை தலமாகும். அப்படி செந்தழல் நிறமாக இருக்கக்கூடிய சிவபெருமானவர் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலை காட்டி, அதற்கு மேற்பட்டு குரு வடிவாக தான் மாணிக்க வாசகருக்கு அருள் புரிவதற்காக இந்த திருத்தலத்தில் அந்தரனாக காட்சி தந்தார். அப்படிப்பட்ட நீ எங்களை ஆண்டருள் புரிய வேண்டும், எங்களை அடிமையாக ஏற்றுக்கொண்டு உதவி புரிய வேண்டும். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, எங்களுக்கெல்லாம் இனி ஆரமுதாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, இந்த திருத்தலத்தில் அடியார்களுக்கு அருள் புரியும் வண்ணமாக எங்களை எல்லாம் அடிமையாக ஏற்று நீ திருப்பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் கேட்டுக்கொள்கிறார். அப்படி முதல் நடு இறுதி இல்லாத சிவபெருமான், மூவருக்கும் அரிதாக இருக்கக்கூடிய சிவபெருமானானவர் கிராமந்தோறும் இருக்கக்கூடிய குடிசைகளில் அடியார்களுக்காக எழுந்தருளி இந்த தலத்தை எல்லாம் காட்டி, என்னை குருவடிவாக நின்று ஏற்று இந்த அடியார்க்கு அடிமையாக நாங்கள் பணி செய்ய நீ உதவிட வேண்டும் என்று கூறி திருப்பள்ளி எழுந்தருள வேண்டும், உன்னுடைய பள்ளியை முடித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர், யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியிலும் ஆனாய், மூவரும் அறிகிலர், யாவர் மற்றறிவார். பந்தனை வீரனையும் நீயும் நின்
வந்தனை வீரனியும் நீயும் நிலடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காடி திருப்பெருந்துறை ஊரே கோயிலும் காடி செந்தழல் பூரை திரு மேனியும் காடி திருப்பெருந்துறை ஊரே கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்து ஆண்டாய் அந்த ராமதும் காட்டி வந்து ஆண்டாய் அறமுதே அறமுதே பள்ளி எழுந்தருளாயே அறமுதே பள்ளி